Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 14. How all were very busy. மதியம் 2 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ட்ரம்கினும் நம்ம பேட்ஜர் ட்ரஃபிளண்டரும் மித்த கிரியேச்சர்ஸ் கூட சேர்ந்து அந்த காட்டோட எட்ஜில் உட்காந்து மிராஸோட படையை பார்த்துட்ருப்பாங்க. மிராஸோட படை அங்கே வரிசையாக நின்றுட்டுருக்கும், பக்கத்தில் தான் இருப்பாங்க. அந்த மிராஸோட படைக்கும் இவங்களுக்கும் நடுவில் அந்த சிங்கிள் கோம்பாட் ஒத்தைக்கொத்த சண்டை போடுறதுக்கான இடத்த உருவாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல 2 ஃபார் கார்னர்ஸில் லார்டு குளோசைலும் லார்டு சொப்பஸ்பியனும் அவங்களோட வாழை வெளியில் எடுத்த மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே இன்னும் 2 கார்னரில் ஜெயிண்ட் விம்பிள்வெதரும் குண்டு கரடியும் நின்றுட்டுருப்பாங்க. முன்னாடியே இந்த குண்டு கரடியை அங்கே அனுப்ப வேணான்னு எல்லாருமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா இந்த குண்டு கரடி எப்போ பார்த்தாலும் அதோட வாயில் கையை வச்சு சாப்பிக்கிட்டே இருக்குமா. ஸோ அது அங்கே போய் அப்படியே பண்ண போது நம்ம எல்லாத்துக்கும் அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் நம்ம குண்டு கரடி இல்லை, நான் தான் அங்கே போய் நிற்பேன், நான் போய் அப்படி கையை சப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எப்படியோ மார்ஷல் அங்கே நின்றோம். பட் அத்தனை பேர் அவ்வளோ வார்னிங் கொடுத்தோம் அங்கே நின்றுட்டு கையை சப்பிக்கிட்டே நின்றுட்டுருக்கோம். உண்மையை சொல்லணுன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சில்லியாக இருந்தது. அதை சரி கட்டுறதுக்காக நம்ம சென்டார் கிளென்ஸ்ட்ரோம் இருக்கார்ல, அவரும் ஒன் ஆஃப் த மார்ஷலாக அங்கே தானே நின்றுட்டுருப்பாரு. அவர் நல்லா கம்பீரமாக நின்றுட்டுருப்பாரு. அவரோட முன்னங்கால அப்பப்போ அந்த கிரவுண்டில் நல்லா ஃபோர்ஸாக மிதிச்சு குத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒன் ஆஃப் த டெல்மெரன்ஸோட மார்ஷல்ஸ் ஒரு பேரன். அவருக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். பீட்டர் அங்கே எட்மண்டுக்கும் டாக்டர் கொர்னேலியஸுக்கும் கை கொடுத்துட்டு அந்த சண்டை போடுற இடத்த பார்த்து வேகமாக நடந்து வந்துட்டுருப்பான். இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அஸ்லான் நீங்கள் வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரம்கின் சொல்லிட்டு இருப்பாரு. நானும் அதே தான் நினைக்கிறேன். பட் அங்கே பாரு அப்படின்னு ட்ரஃபிளண்டர் இப்போ கத்துவார். அட கடவுளே, என்னது இதெல்லாம் அப்படின்னு நம்ம குள்ள மனிதர் ட்ரம்கின் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பாரு. ஏன்னா அங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கிற ஆட்கள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. கடவுள்கள், தேவதைகள், மிக பெரிய பெரிய ஜெயின்ஸ் மாதிரி இருந்தாங்க. நூற்றுக்கணக்கானவங்க இல்லை ஆயிரக்கணக்கானவங்க இப்போ அவங்க உட்காந்துருக்காங்களே அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி இருந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டுருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு நம்ம குள்ள மனிதர் ட்ரம்கின் இருக்கார்ல, அவர் ரொம்ப பயந்து போய் கேட்டுட்ருப்பாரு. அவங்க தான் வனதேவதைகள், மரதேவதைகள், மலை மனிதர்கள் அப்படின்னு நம்ம ட்ரஃபிளண்டர் சொல்லிகிட்ருப்பாரு. அஸ்லான் அவங்க எல்லாருமே எழுப்பிட்டாரு அப்படின்னு அவர் சொல்வார். பட் இவங்க 2 பேரும் அமைதியாயிருவாங்க. ஏன்னா அங்கே சண்டை போடுற இடத்துல இப்போ பீட்டரும் மிராஸும் ஆப்போசிட் எண்ட்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளே நடந்து வந்துட்டுருப்பாங்க. 2 பேருமே செயின் ஷர்ட்ஸு, ஹெல்மெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கையில் ஷீல்டும் வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ பக்கத்தில் எதிரெதிரில் நின்று ஒருத்தரை பார்த்து நல்லா பவ் பண்ணிவிட்டு ஏதோ அவங்களுக்குள்ளே பேசுவாங்களா. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிறவங்களால சுத்தமாக அதெல்லாம் கேட்கவே முடியாது. அடுத்த மொமெண்ட் அவங்க 2 பேரும் வாழை நல்லா ஒருத்தரை பார்த்து வீசி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் அந்த வாளை வச்சு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிக்கிற சத்தம் கூட சுத்தமாக கேட்கவே கேட்காது. ஏன்னா ஏதோ ஃபுட்பால் மேட்சை மிகப்பெரிய க்ரௌடு உட்காந்து பார்க்கும்போது எவ்வளோ கற்றுவாங்க. அது மாதிரி 2 படையில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர் பீட்டர், கமான், வெல் டன் அப்படின்னு இங்கேருந்து எட்மண்ட் நல்லா கத்திட்டு இருப்பான். ஏன்னா மிராஸ்னால பீட்டரோட சக்திக்கு ஈடு கொடுக்கவே முடியாது, தடுமாறிட்டு இருப்பாரு. ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அங்கே பீட்டர் அந்த ஃபைட்டில் வின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் மிராஸ் டக்குன்னு சுதாரிச்சு அவரோட முழு ஹைட்டையும் வெயிட்டையும் பீட்டருக்கு எதிராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மிராஸ் அரசே அப்படின்னு டெல்மெரன்ஸ் எல்லாரும் அங்கே சரியாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் கேஸ்பியன் அண்ட் எட்மண்டோட முகமே வெளுத்து போயிடும். ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க. பீட்டர் அங்கே நல்லா அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. அங்கே பீட்டரும் மிராஸும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட வாழை வச்சு அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரவுண்டாக சுற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்களா. இந்த மிராஸ்க்கு நல்லாவே வாழ்வத்தை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் அவரோட வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு டாக்டர் இப்போ கத்துவாரு. மகாராஜா அந்த மிராஸோட ஆம்பிட்லேயே குத்திட்டாரு அப்படின்னு கேஸ்பியன் அவனோட கையை நல்லா தட்டிக்கிட்டே அவ்வளோ கிளாப் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த ஆமோல பார்த்து வாழை சொருகிட்டாரு. முதல் ரத்தம் அப்படின்னு கேஸ்பியன் கத்துவான். அங்கே திரும்ப ரொம்ப மோசமாக ஆயிட்டுருக்கு. பீட்டர் அவனோட ஷீல்டை ப்ராப்பராகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவனோட லெஃப்ட் ஆர்மில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எட்மண்ட் இப்போ சொல்லிட்டு இருப்பான். அது அங்கே உண்மைதான். எல்லாருனாலையும் அங்கே அதை பார்க்க முடிஞ்சுது. பீட்டர் அவனோட ஷீல்டை கையில் ஒழுங்காக பிடிக்காமல் கீழே தொங்குன மாதிரியே வச்சுட்ருப்பான். டெல்மெரன்ஸ்லாம் அங்கே எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சத்தம் அங்கே காதை பிளந்துட்டுருக்கும். நீ என்னை விட நிறைய போர்க்களத்தை பார்த்துருக்க, இங்கே என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா, நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேஸ்பியன் எட்மண்டை பார்த்து கேட்டுட்ருப்பான். ஏதோ கொஞ்சம் இருக்குது, லக் இருந்தால் கண்டிப்பாக பீட்டர் ஜெயிப்பான், ஆனால் அவன் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிகிட்ருப்பான்.
ஓ நம்ம எதுக்காக அதை நடக்க விட்டோம் அப்படின்னு கேஸ்பியன் இப்போ புலம்பிட்டு இருப்பான். சடனாக அவங்க 2 பேருமே இந்த சைடில் இருக்கிறவங்களும் சரி அந்த சைடில் இருக்கிறவங்களும் சரி கத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே அமைதியாயிருவாங்க. எட்மண்டும் கேஸ்பியனும் ரொம்ப ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாங்களா. என்னன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கே ரெஸ்ட்டுக்கு கேட்டிருப்பாங்களா. பீட்டரும் மிராஸும் ரெஸ்ட் எடுக்க கேட்டிருப்பாங்களா. கமான் டாக்டர், நீங்களும் நானும் நம்ம மகாராஜாவுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்மண்டும் டாக்டர் கொர்னேலியஸும் வேகமாக அந்த சண்டை நடக்கிற இடத்த பார்த்து ஓடுவாங்க. பீட்டர் அங்கே சுற்றி கட்டியிருந்தாங்களே, அந்த சண்டை நடக்கிற இடத்துல ரோப் வச்சு கட்டியிருந்தாங்களே, அந்த ரோப்பை மேலே தூக்கி விட்டுட்டு வெளியில் வந்துட்டு இருப்பான். அவனோட முகமே ரொம்ப ரெட் கலரில் இருக்கும், நல்லா வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். அவனோட செஸ்டே ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கும். உன்னோட லெஃப்ட் ஆர்மில் அடிபட்டிருக்கா அப்படின்னு எட்மண்ட் வேகமாக கேட்பான். காயெல்லாம் எதுவும் ஏற்படலை, ஆனால் மிராஸை அட்டாக் பண்ண வரும்போது இந்த ஷீல்டை வச்சு அவனோட மொத்த வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணேன். பட் கை உடஞ்ச மாதிரிலாம் தெரியல, லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு. என்னோட கையை நல்லா டைட்டாக கட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். எட்மண்டும் டாக்டர் கொர்னேலியஸும் பீட்டரோட கையை நல்லா டைட்டாக கட்டிட்டு இருப்பாங்களா. அப்போ எட்மண்ட் ரொம்ப ஆங்ஷியஸாக பீட்டர்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நீ அவனை எப்படின்னு நினைக்கிற பீட்டர் அப்படின்னு கேட்பானா. டஃப் தான், ரொம்ப டஃப்பு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்பலாம் சான்ஸ் இல்லை எட். அவன் என்னை முடிச்சிட்டானா. வீட்டில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ எட். இதோ வந்துட்டான். குட் பை டாக்டர். அண்ட் எட், ட்ரம்கின் கிட்ட எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக நைஸாக சொல்லு. அவர் எப்போவுமே நமக்கு உதவியாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வேகமாக கிளம்பி போயிட்டுருப்பான். எட்மண்ட்னால் பேசவே முடியல. அவனும் டாக்டரும் திரும்பவும் இவங்க எல்லோரும் மற்ற கிரியேச்சர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டுருப்பாங்க. எட்மண்டுக்கெலாம் வயிறு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ அங்கே கொஞ்சம் சீனே மாறி இருக்கும். பீட்டர்னால் அவனோட ஷீல்டை இப்போ நல்லாவே யூஸ் பண்ண முடிஞ்சுது. அவனோட காலையும் இப்போ அவன் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருப்பான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி அவன் சண்டை போடுவானா. மிராஸ்னால் பீட்டர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டெல்மரன்ஸ் எல்லாரும், கோலையே உனக்கு தைரியம் இருந்தால் அவர் முன்னாடி நின்று சண்டை போடு. எதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்க? நீ இங்கே சண்டை போட வந்தியா இல்லை டான்ஸ் ஆட வந்தியா அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப கோவமாக கத்திட்டு இருப்பாங்க. ஓ பீட்டர் அவங்க சொல்கிற எதையும் காதில் கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு கேஸ்பியன் புலம்பிட்டு இருப்பான். போச்சு அப்படின்னு எட்மண்ட் இப்போ நல்லா கத்துவான். என்னன்னு பார்த்தா மிராஸ் பீட்டரோட ஹெல்மெட் இருக்குல்ல, தலையில் மாட்டியிருந்த ஹெல்மெட்டை அப்படியே நல்லா அடித்து பறக்க விட்டுருவான். பீட்டர் தடுமாறி அப்படியே கீழே விழுந்துருவானா. டெல்மரன்ஸ்லாம் கடல் மாதிரி அவ்வளோ பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. மிராஸ் சீக்கிரம் அவனை கொல்லுங்க அப்படின்னு கத்துவாங்க. மிராஸ் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இதை இன்னொருத்தவங்க வந்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவன் ஆல்ரெடி அங்கே பீட்டரை கீழே தள்ளி விட்டு பீட்டர் மேலே உட்காந்துட்டு இருப்பான். எட்மண்ட் அங்கே ரத்தம் வர வரைக்கும் போட்டவனோட உதற கடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா பீட்டரோட தலையை வெட்டுற மாதிரி மிராஸ் வந்துட்டு இருப்பான். அவனோட வாழை வீசிட்டு இருப்பான். ஆனால் நல்ல வேலைக்கு பீட்டரோட ரைட் ஷோல்டரில் தான் போய் அவனோட வால் குத்தும். அவன் மேலே போட்டிருக்கிற பீட்டர் மேலே போட்டிருக்கிற அந்த மெயில் ஷர்ட் இருக்குல்ல, அது குள்ள மனிதர்களால் செய்யப்பட்டது. சுத்தமாக அது உள்ள பிரேக்கே ஆகலை. அந்த வால் உள்ளே போகவே இல்லை. டொம்முன்னு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. வேற லெவல். அவன் திரும்ப எந்திரிச்சிட்டான். பீட்டர் திரும்ப எந்திரிச்சிட்டான். கமான் பீட்டர் அப்படின்னு எட்மண்ட் கத்துவான். அங்கே இப்போ என்ன நடந்துச்சு, என்னால் சுத்தமாக இப்போ என்ன நடந்துச்சுன்னே பார்க்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரா. மிராஸோட கையை பிடிச்சி அவன் இழுத்துட்டான் அப்படின்னு ட்ரம்கின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சந்தோஷத்தில் குதிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே பாருங்க மிராஸ் இப்போ ரொம்ப கோவமாக இருக்கான், அது நமக்கு நல்லது தான் அப்படின்னு ட்ரெஃபலண்டர் சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே நடக்கிற சீனே இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பயங்கரமாக ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. யார் ஜெயிப்பா யார் சாக போகிறான்னு கூட அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு அங்கே ஆக்ரோஷமாக நடந்துகிட்ருக்கோம். கத்திட்டு இருந்த இவ்வளோ நேரம் 2 சைடில் இருந்தும் கத்திட்டு இருந்த எல்லாருமே அப்படியே அமைதியாக மூச்சை பிடிச்சிட்டு பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் அங்கே இப்போ சடனாக பழைய நானியன்ஸ் பக்கம் இருந்து சத்தம் பிளந்துட்ருக்கும். அப்படி கத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா பீட்டர் மிராஸை கீழே விழுக வச்சிருவானா. ஆனால் பீட்டர் மிராஸை அட்டாக் பண்ண மாட்டான். அவனோட வாழை வச்சு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து வந்துட்டு மிராஸ் அவனா எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஓ கடவுளை, நினச்சேன் இந்த நேரத்தில் கூட அவன் ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கணுமா? பீட்டர் கிட்ட இருந்து வேற என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அவன் ஒரு தளபதி, அவன் ஒரு மகாராஜா. கண்டிப்பாக அஸ்லானுக்கு பீட்டர் இப்போ செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த கேடுகட்ட மிராஸ் இப்போ எப்போ வேணா எந்திரிச்சு பீட்டர் அப்படின்னு எட்மண்ட் புலம்பிட்டு இருப்பானா. ஆனால் அந்த கேடுகட்ட மிராஸ் அங்கே எந்திரிக்கவே இல்லை. பட் அந்த லார்ட்ஸ் க்ளோசைலும் சொப்பஸ்பேனும் ஆல்ரெடி அவங்களோட ஓன் பிளானை போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. அவங்களோட ராஜா அங்கே கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே துரோகம் அப்படின்னு நல்லா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த நாணியன் துரோகி நம்ம ராஜா கீழே எந்திரிக்க முடியாமல் கிடக்கும் போது முதுகில் குத்திட்டான். எல்லாரும் தயாராகுங்க, டெல்மார்ஸ் தயாராகுங்க, உங்களோட ஆயுதங்களை கையில் எடுங்க அப்படின்னு நல்லா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு முன்னாடி 2 பெருசாக இருக்கிற ஆட்கள்
பீட்டரை பார்த்து வாளை வீசிட்டு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. 3வது டெல்மெரின் அவனுக்கு ரைட் சைடில் இருந்து வேக வேகமாக அந்த ரோப்பை தூக்கி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருப்பான். ஆயுதங்களை ஏந்துங்க நானியன்ஸ் அப்படின்னு பீட்டர் கத்துவான். அங்கே அந்த 3 பேரும் அட் அ டைமில் வந்து பீட்டரை அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பீட்டர்னால இப்படி கத்திருக்கவே முடியாது. ஆனால் பீட்டரை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்த லார்டு குளோசல் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி கீழே கடந்த தன்னோட ஓன் கிங்கான மிராஸை அவனோட கத்தியை வச்சு குத்திடுவான். குத்திட்டு மிராஸோட காதுக்குள்ளே இன்னைக்கு காலையில் என்னை நீ அசிங்கப்படுத்தினல அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி நல்லா குத்திடுவான். பீட்டர் அங்கே லார்ட் சொபஸ்பியனை அவனோட வாளை வச்சு நல்லா அட்டாக் பண்ணிடுவான். எட்மண்டும் இப்போ வேக வேகமாக அவன் பக்கத்தில் ஓடி வந்து நானியாவுக்காக சிங்கத்துக்காக அப்படின்னு கத்துவான். மொத்த டெல்மெரின் படையுமே இவங்களை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஜெயிண்ட் விம்பிள்வெதர் எதிர்ப்படையில் இருக்கிறவங்கள பார்த்து வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாரு. அவரோட கையில் அந்த பெரிய கிளப் இருக்கும்ல மரக்கட்டை, அதை நல்லா சுற்றிக்கிட்டே ஓடி வந்துட்டு இருப்பாரு. வேக வேகமாக அங்கே இருந்த குதிரை மனிதர்கள் எல்லாருமே முன்னாடி ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் குள்ள மனிதர்களோட அம்பு இருக்கும்ல சரியா பறந்துட்டு இருக்கும். மொத்த நானியன்ஸும் இப்போ அந்த போர்க்களத்துக்குள்ள வந்துருவாங்க. திரும்ப வா ரிப்பீட் சிட்டி சாத்தானே, திரும்ப வா, உன்னை கொன்றுவாங்க, சுண்டலிகள் இருக்க வேண்டிய இடம் கிடையாது இது அப்படின்னு பீட்டர் கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த ரெட்டிகுலஸான லிட்டில் கிரியேச்சர் சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த 2 ஆர்மிஸ்க்கும் நடுவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதோட வாளை எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். நிறைய டெல்மெரின் வாரியர்ஸோட காலில் டசன் கணக்கில் ஊசி இருக்கும்ல, நல்ல ஷார்ப்பான ஊசி, அதை வச்சு குத்துன மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகுமா. எல்லாருமே ஒத்த காலை பிடிச்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் குதிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வலி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருவாங்க. யார் யாரெல்லாம் கீழே விழுந்தாங்களோ அவங்கள ரிப்பீட் ஷிப் முடிச்சிடும். யார் யாரெல்லாம் கீழே விழுகாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களோ அவங்கள நானியன்ஸ் முடிச்சிருவாங்க. ஓல்டு நானியன்ஸ் அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ தான் வார்மப்பே பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்களோட எதிரிகள் எல்லாருமே கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்கிற பெரிய பெரிய டெல்மெரின் வாரியர்ஸ் எல்லாரும் இப்போ வெளுத்து போய் ரொம்ப பயத்தோடு ஒரு விஷயத்த பார்த்துட்ருப்பாங்க. ஓல்டு நானியன்ஸை கிடையாது, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அந்த காடுன்னு அலற ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்கு மேலே அவங்க அலற சத்தமோ ஆயுதங்களை வச்சு தாக்குற சத்தமோ எதுவுமே கேட்கல. ஏன்னா அங்கே கொஞ்ச நேரத்திலேயே எழுப்பி விடப்பட்ட மரங்கள் எல்லாம் கடல் மாதிரி கத்துற சத்தம் தான் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் பீட்டரோட படையை பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த டெல்மெரின்ஸ் எல்லாத்தையுமே விரட்டுறதுக்கு. நினச்சி பாருங்க, ஆடாமல் அசையாமல் மரங்களாக இருக்கிற மொத்த காடை இப்போ உங்களை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்குன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ஆனால் அவங்க யாரும் இப்போ மரங்களாக இல்லை, பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாங்க. அவங்களோட கைகள் எல்லாமே பெரிய பெரிய பிரான்ச்சஸ் மரக்கிளைகளாக இருந்தது. அவங்களோட தலையில் ஃபுல்லாக நிறைய இலையாக பூத்துருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க அவ்வளோ ஃபோர்ஸாக நடந்து வர அவங்க தலையில் இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே அப்படி மலை மாதிரி கொட்டிகிட்டு இருந்ததா டெல்மெரின்ஸ்க்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த நானியன்ஸ்க்கே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஃபியூ மினிட்ஸ்லேயே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக டெல்மெரின்ஸ் வேக வேகமாக அங்கே இருந்த நானியாவோட கிரேட் ரிவர் இருக்குல்ல, நானியா ரிவர் ஓடிட்டுருக்குல, அதை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாங்களா. அங்கே இருக்கிற பெருனா பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி பெருனா டவுனுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. பட் பார்த்தா அங்கே பிரிட்ஜையே காணோம். டெல்மெரின்ஸ் எல்லாரும் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அரண்டே போயிடுவாங்க. அவங்க எல்லாரையுமே நானியா படையில் இருக்கிறவங்க சுற்றி வளைச்சிருவாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு ஏர்லி மார்னிங் கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பாங்களா, சீக்கிரமாகவே சூசனும் லூசியும் எந்திரிச்சிருவாங்க. அஸ்லான் அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாரு. முன்னாடி நின்றுட்டு இன்னைக்கு நம்ம ஹாலிடே வாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அந்த சத்தத்தை கேட்டு தான் லூசியும் சூசனும் எந்திரிப்பாங்க. பீட்டரும் எட்மண்டும் அஸ்லானை பார்த்துட்டு அஸ்லான் குன்றுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்துச்சுல, ஏன்னா சூசனும் லூசியும் இன்னும் அஸ்லான் கூட தானே இருக்காங்க. அங்கேவே நல்லா நைட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் தூங்கியிருப்பாங்களா. எந்திரிக்கும் போது நல்லா கண்ணை தேய்ச்சி விட்டுட்டு எந்திரிச்சு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அங்கே மரங்களெல்லாம் காணோம். அவங்க எல்லாரும் அஸ்லான் குன்றை பார்த்து போயிட்டுருக்கிறத லூசியும் சூசனும் பார்ப்பாங்க. இவங்க கூட இப்போது பச்சூஸு, மேனாட்ஸு, சைலனஸ் இவங்களாம் இருப்பாங்க. இவங்கள பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம்ல. லூசி நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்குமா, ஸோ வேகமாக ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிடும். அங்கே இருந்தவங்க எல்லாருமே முழிச்சிருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பாங்க. ஃப்ளூட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு மியூசிக்லாம் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டுருப்பாங்க. அனிமல்ஸு, விலங்குகள், அப்புறம் பேச முடியாத விலங்குகள் எல்லாருமே எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் இவங்க இருக்கிற இடத்த பார்த்து வந்துட்டுருப்பாங்க.
என்ன நடக்குது அஸ்லான் அப்படின்னு லூசி கேட்கும். வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு திரும்பவும் என்னோட முதுகில் ஏறி நீங்கள் சவாரி செய்யுங்க அப்படின்னு அவர் கூப்பிடுவார். ஓ லவ்லி அப்படின்னு லூசி கத்திட்டு லூசியும் சூசனும் வேகமாக அஸ்லானோட நல்ல வார்மாக கோல்டன் கலரில் இருக்கிற அஸ்லானோட முதுகில் ஏறி உட்காந்துக்குவாங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி உட்காந்தாங்களோ அதே மாதிரியே அஸ்லான் இவங்க எல்லாரையுமே லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. மெனாட்ஸு, பச்சூஸு, சைலனஸு, அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸ் எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. அங்கேருந்து ரைட் சைட் டைரெக்ஷனில் திரும்பி அந்த மலையிலேருந்து வேகமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இப்போது பெருநாள் இருக்கிற நீளமான பிரிட்ஜ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. அவங்க அதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிக்குள்ளேருந்து நல்லா பெருசாக நல்ல ஈரமாக தண்ணியாக இருக்கிற ரொம்ப சொதன்னு இருக்கிற தாடி வச்ச ஒரு தலை வெளியில் வரும். சாதாரண மனிதர்களோட தலையை விட ரொம்பவே பெருசாக இருக்கும். அதோட தலையில் தண்ணியில் வளரும்ல செடி, அதில் பண்ண கிரீடம் மாதிரி க்ரௌன் மாதிரி இருக்கும். அவர் அஸ்லானை பார்த்து பேச ஆரம்பிப்பாரா. அவரோட வாய்ஸே ரொம்ப டீப்பாக இருக்கும். ஹெயில் த லார்ட், என்னை கட்டி போட்டிருக்க சங்கிலியை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு அவர் சொல்வார். யார் அது அப்படின்னு சூசன் அமைதியாக கேட்கும் குசு குசுன்னு. அவர் தான் ரிவர் கார்டுன்னு நினைக்கிறேன். பட் அமைதியாரு அப்படின்னு லூசி சொல்லும். பச்சூஸ், அவரை கட்டி போட்டிருக்க சங்கிலியிலேருந்து அவரை வெளியில் கொண்டு வா அப்படின்னு அஸ்லான் சொல்வார். ஐ திங்க் அவங்க சங்கிலின்னு சொல்கிறது அந்த பிரிட்ஜன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூசி சொல்லிட்டு லூசி சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. பச்சூஸும் அவங்களோட ஆட்களும் வேகமாக தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ரொம்ப க்யூரியஸான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஐவி செடி அந்த கொடி மாதிரி வளரும் இல்லையா, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பெருசாக அந்த பிரிட்ஜு முழுக்க வளர ஆரம்பிக்கும். தீ பற்றிக்கிட்டு பரவுற மாதிரி அவ்வளோ வேகமாக அந்த பிரிட்ஜு முழுக்க அந்த செடியாக பரவ ஆரம்பிக்குமா. அந்த பிரிட்ஜில் இருந்த அந்த கல் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே இறுக்கி விராப் பண்ணி அதில் இருந்த கல்லெல்லாம் உடஞ்சி செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்திலே அந்த பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு அந்த பிரிட்ஜில் இருந்த சுவர் எல்லாமே பார்க்குறதுக்கு இப்போ செடியாக தான் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகி டொம்முன்னு இடிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். அங்கே இருந்தவங்க எல்லாருமே வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு நல்லா சந்தோஷமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபோர்டு முழுக்க எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப இது ஃபோர்ட் ஆஃப் பெருனாவா ஆயிடுச்சு அப்படின்னு சூசனும் லூசியும் நல்ல சந்தோஷமாக கத்துவாங்க. ஆக்சுவலி ஃபோர்டுனா என்னென்னா FORD அப்படின்னா என்னென்னா தண்ணி ஓடிட்டுருக்கோம், ஆற்றுல தண்ணி ஓடும், பட் ரொம்ப ஆழமாக இருக்காது. நம்ம ஈஸியாக அதுக்குள்ளே இறங்கி கடந்து அப்படியே க்ராஸ் பண்ணி போயிடலாம். நல்லா மேடாக இருக்கும். அதை தான் ஃபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, FORD. அந்த ஃபோர்டில் கடந்து வந்து அந்த டவுனுக்குள்ளே எல்லாருமே நுழைய ஆரம்பிச்சிடுவாங்களா, பெருனா டவுனுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடுவாங்களா. அங்கே இருந்தவங்க எல்லாருமே இவங்களை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு வீடு ஒரு ஸ்கூலு தான். மோஸ்ட் ஆஃப் த நானியன் கேர்ள்ஸ் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது டெல்மெரன்ஸ் இருக்காங்களே அந்த நானியன் கேர்ள்ஸு, அவங்க எல்லாருமே அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட தலையை நல்லா சீவி டைட்டாக பின்னி போட்டு கழுத்தில் ரொம்ப ஒரு ஓல்டு ஃபேஷனில் இருக்கிற ஒரு காலரையும் போட்டிருந்தாங்க. அங்கே அப்போது ஹிஸ்ட்ரி லெசன் நடந்துட்டு இருந்துச்சு. மிராஸோட ஆட்சிக்கு கீழே சொல்லிக் கொடுக்கப்படுற ஹிஸ்ட்ரி சுத்தமாகவே உண்மையான ஹிஸ்ட்ரியே கிடையாது. ரொம்ப டல்லான ஹிஸ்ட்ரி. நானியாவோட உண்மையான ஹிஸ்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டடாக நிறைய அட்வென்ச்சரஸான ஸ்டோரிலாம் இருக்கும் அதில். ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்கப்படலை. ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்காம இப்போ நீ ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் குவெண்டோலன் அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரி லெசனை டீச் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர் அங்கே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ப்ளீஸ் மிஸ் ப்ரிசல் அப்படின்னு குவெண்டோலன் பேச ஆரம்பிக்குமா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா குவெண்டோலன் அப்படின்னு மிஸ் ப்ரிசல் திரும்பவும் சொல்லுவாங்க. பட் ப்ளீஸ் மிஸ் ப்ரிசல், இங்கே ஒரு சிங்கம் நிற்குது அப்படின்னு குவெண்டோலன் சொல்லுமா. இப்படி ஸ்டூப்பிட் மாதிரி பேசுகிறதுக்கு நீ ஹோம்ஒர்க்கு 2 தடவை பண்ணணும் அப்படின்னு மிஸ் ப்ரிசல் சொல்லி அண்ணாவும் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிப்பாங்களா. அப்போது சிங்கத்தோட கர்ஜனை அவங்க பேசுகிறத இன்டரப்ட் பண்ணும். சடன்னு அந்த ஐவி கொடி விண்டோஸ் வழியாக அந்த ஜன்னல் வழியாக இவங்க இருக்காங்களே அந்த கிளாஸ் ரூம் அது முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். அந்த ரூமோட செவரு முழுக்க பச்சை பசேன்னு ஆயிரும். அவங்களுக்கு மேலே அந்த சீலிங் ஃபுல்லுமே இலையும் கொடியும் செடியுமா ஃபுல்லாக தொங்கிக்கிட்டு இருக்கும். காட்டில் புல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கிளாஸ் ரூமோட ஃப்ளோர் ஃபுல்லுமே புல்லாக மாறிடுமா.
மிஸ் பிரிசில் இப்போ தான் அதை ரியலைஸே பண்ணுவாங்க. கீழே விழுந்துடாமல் இருக்க வேக வேகமாக அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்க்கை பிடிக்க போவாங்களா, பார்த்தா அந்த டெஸ்க்கு முழுக்க ரோஜா அப்படியே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே புதர் மாதிரி ஆயிரும் அந்த டெஸ்கே, ரோஜா புதர். அவங்க இது வரைக்கும் கனவுல கூட இமேஜின் பண்ணி பார்க்காத ரொம்ப காட்டுத்தனமாக இருக்கிற ஆட்கள் அவங்கள சுற்றி இப்போ க்ரௌடாக வந்து நிற்க ஆரம்பிப்பாங்களா. தென் அங்கே சிங்கத்தையும் பார்ப்பாங்க. அவ்வளோதான், காத்து கத்துன்னு கத்திட்டு வேக வேகமாக அந்த ரூம்ல இருந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அவங்க கிளாஸ்ல இருந்த குட்டி குட்டி பிள்ளைங்களும் பயங்கரமாக கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுங்க. குவெண்டோலன் மட்டும் ஓடாது, ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கும். நீ எங்கள் கூட ஸ்டே பண்ணுறியா ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு அஸ்லான் குவெண்டோலனை பார்த்து கேட்பாரு. ஓ, நான் உங்கள் கூட ஸ்டே பண்ணலாமா, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு குவெண்டோலன் சொல்லிடும். அவ்வளோதான், அஸ்லான் கூட வந்திருந்த அந்த தேவதைகள் எல்லாம் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி சுற்றி சுற்றி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணு மேலே போட்டிருந்த அன்னெசரியான அன்கம்ஃபர்டபுளான துணிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கழுத்துக்கிட்ட ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காலரு, காலில் ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கிற ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்களா, அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போல் அது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சின்ன டவுனான பெருனாக்குள்ளே அவங்க எங்கே போனாலுமே, எந்த திசையில் போனாலுமே இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நிறையா பேர் இவங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினாங்க. நிறையா பேர் இவங்க கூட வந்து ஜாயினும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த பெருனா டவுனை முடிச்சுட்டு அவங்க வெளியில் வந்தபோது அவங்க கூட இப்போ கூட்டம் நிறையாவே இருந்தது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க எல்லாருமே. அவங்க அடுத்து அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருந்த ஃபார்மில் இருந்த எல்லா அனிமல்ஸுமே, அந்த பண்ணையிலலாம் இருக்கும்ல அனிமல்ஸ், அவங்க எல்லாருமே இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சோகமாக வயசாகி போய் இருந்த கழுதைகள் எல்லாரும், அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. அவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ண உடனே எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக எங்கான மாதிரி இருந்தாங்க. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த நாய்கள் எல்லாரும் அவங்க சங்கிலியை உடச்சிட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. குதிரைகளில் நிறைய வண்டியில் கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த வண்டிகள் எல்லாத்தையும் குதிரைகள் உடச்சி தள்ளிட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்புறம் போகிற வழியில் ஒரு இடத்துல கிணறு இருக்குமா, அந்த கிணறு பக்கத்தில் ஒரு பெரிய ஆள் சின்ன பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்ருப்பான். அவனோட கையில் குச்சியை வச்சு அடிச்சிட்ருப்பானா, சடனாக அந்த குச்சி பூவாக மாறிடும். அந்த ஆளோட கையில் இருக்கும்போதே பூவாக மாறிடுமா. அவன் அதை கீழே போட ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த பூ இருக்குல்ல, அது அந்த ஆளோட கையில் நல்லா ஒட்டிட்டு அவனோட கை முழுக்க இப்போது மரத்தோட பிரான்ச் எப்படி இருக்கும், கிளை எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனோட பாடி முழுக்க அந்த மரத்தோட ட்ரங்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி இப்போ மொத்தமாக அவன் பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருப்பான். இவ்வளோ நேரமும் ரொம்ப அழுதுட்டு இருந்த அந்த குட்டி பையன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்பான். பீவர்ஸ் டேம் பக்கத்தில் அவங்க நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று ஒரு ஸ்கூலையும் அவங்க பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கிற ஒரு பொண்ணு பன்னி மாதிரி இருக்கிற நிறைய பசங்களுக்கு அரித்மெட்டிக் கிளாஸை நடத்திட்டு இருப்பாங்க. வெளியில் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரதை அவங்க விண்டோ வழியாக வெளியே பார்ப்பாங்களா. அவங்களோட இதயத்துக்குள்ள சந்தோஷம் கீறிட்டு வந்துட்டு இருக்கோம். அஸ்லான் அந்த விண்டோக்கு வெளியில் நின்று அந்த பொண்ணை நிமிர்ந்து பார்ப்பாரு. ஓ நோ, ஓ நோ, எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நான் வரக்கூடாது, நான் என்னோட வேலையை ஒழுங்காக பார்க்கணும். அண்ட் இந்த குழந்தைங்க உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். பயந்துருவாங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அந்த பன்னி மாதிரி இருக்கானுங்களா பசங்க, அவனுங்க கத்திட்டு இருப்பானுங்க. இது யாரு கூட ஜன்னல் வழியாக பேசிகிட்டு இருக்கு, இது நமக்கு பாடம் நடத்தாமல் ஜன்னல் வழியாக யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்குன்னு நம்மளோட இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த பசங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்களா. வாங்க போய் பார்க்கலாம் யார் அது அப்படின்னு இன்னொன்று ஒரு பையன் சொல்வான். ஸோ அவங்க எல்லாரும் க்ரௌடாக வந்து நின்று அந்த விண்டோ வழியாக வெளியில் எட்டி பார்ப்பாங்களா. இப்போது ரொம்ப முரட்டுத்தனமாக குட்டி குட்டியாக இருந்த அந்த பசங்களோட ஃபேஸஸ் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெளியில் இருந்த பச்சூஸ் இந்த பசங்களை பார்த்து கத்தி கத்தி பாட்டு பாடுவான். அந்த பசங்க அரண்டுட்டு கத்திட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த ரூமோட கதவு வழியாகவும் ஜன்னல் வழியாகவும் தாவி குதிச்சு ஓடிட்டுருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த பசங்க யாருமே, பர்டிகுலராக அந்த பசங்களை மட்டும் யாருமே பார்த்ததே இல்லை, பார்க்கவே முடியல. ஆனால் அந்த ஏரியாவில் இது வரைக்கும் யாருமே பார்த்துறாத ரொம்ப ஃபைனான குட்டி குட்டி பன்னிக்குட்டியை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நவ் டியர் ஹார்ட், எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு அஸ்லான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாரு. அந்த பொண்ணு வேகமாக ஜம்ப் பண்ணி ஓடி வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கும். அண்ட் தென் அவங்க அந்த பீவர்ஸ் டேமை ரீக்ராஸ் பண்ணி திரும்ப அந்த ஆறு வழியாகவே வந்துட்டுருப்பாங்களா. இப்போ அங்கே ஒரு சின்ன காட்டேஜ் இருக்கும். அந்த காட்டேஜுக்கு வெளியில் ஒரு குட்டி பொண்ணு நின்று அழுதுட்ருக்கும் கதவு பக்கத்தில். எதுக்காக அழுதுட்ருக்க மை லவ் அப்படின்னு அஸ்லான் கேட்பாரு. அந்த பொண்ணு இது வரைக்கும் ஒரு சிங்கத்தோட பிக்சரை கூட அதோட வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த பொண்ணு அஸ்லானை பார்த்து சுத்தமாக பயப்படல.
ஆண்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க இறந்து போக போகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அஸ்லான் அந்த கதவு வழியாக அந்த காட்டேஜ்குள்ளே போவார். ஆனால் அவருக்கு அந்த காட்டேஜ் ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. எப்படியோ இடுக்கி பிடிச்சி அவர் உள்ளுக்குள்ளே போயிடுவாரா. பார்த்தா அங்கே இருக்கிற பெட்டில் ரொம்பவே குட்டியாக இருக்கிற வயசான பெண்மணி படுத்து கிடப்பாங்க. அவங்க சாவோட பிடியில் கிடந்தாங்க. ஆனால் அவங்களோட கண்களை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே பிரைட்டாக ஹேரியாக இருக்கிற தலை கொண்ட ஒரு சிங்கம் அவங்கள பார்த்துட்ருக்கிறத பார்த்த உடனே அவங்க கத்தவோ மயக்க போட்டு விழுகவோலாம் செய்யலை. ஓ அஸ்லான், எனக்கு தெரியும், இது உண்மைதான்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக தான் என்னோடய வாழ்க்கை முழுக்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆமாம் மைடியர், ஆனால் பெரிய நீளமான ஜேர்னிக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போக இங்கே வரலை அப்படின்னு அவர் சொல்வாரா. அந்த காட்டேஜ் முழுக்க இப்போது அஸ்லான் அங்கே பேச பேச அந்த காட்டேஜ் முழுக்க சூரியனோட வெளிச்சம் நல்லா பரவிக்கிட்டு இருக்கும். ரொம்பவே வெளுத்து போயிருந்த அந்த பெண்மணியோட முகமும் கண்களும் இப்போ நல்லா பிரைட் ஆகி எந்திரிச்சு இப்போ அவங்க உட்காந்துருவாங்க. ஏன் இப்போ நான் முன்னாடியை விட ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், என்னால் இப்போது கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்வாங்களா. இந்தாங்க அம்மா இதை குடிங்க அப்படின்னு அந்த பச்சூஸ் இருக்காங்களே அவங்க அந்த காட்டேஜில் இருந்த கிணறுல இருந்து ஏதோ தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த பெண்மணிக்கிட்ட கொடுப்பாங்களா. ஆனால் அது இப்போது தண்ணியாக இல்லை, நல்ல ரிச்சாக இருந்த ஒயினாக இருந்தது. நல்லா ரெட் கரண்ட் ஜெல்லி மாதிரி ரெட்டாகவும், ஆயில் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாகவும், பீஃப் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காகவும், டீ மாதிரி நல்ல வார்மாகவும், டியூ மாதிரி நல்ல கூலாகவும் இருந்தது. எங்களோட கிணற நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டிங்களா அப்படின்னு அந்த வயசான பெண்மணி கேட்பாங்க. இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வேகமாக அந்த பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி உட்காந்துருவாங்க. என் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு அஸ்லான்னு சொல்லிட்டு சூசனையும் லூசியையும் பார்த்து இப்போது 2 அரசிகளும் ஓட வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்வார். கண்டிப்பாக அஸ்லான், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சூசன் சொல்லும். இப்போ அந்த மொத்த கூட்டமுமே அவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு குதிச்சுட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி மிராஸோட படையில் இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டு பீட்டரோட படனால சூழப்பட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்களே அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அங்கே அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த விஷயமே அஸ்லானோட முதுகில் இருந்த அந்த வயசான பெண்மணி இப்போ அஸ்லானோட முதுகில் இருந்து வேகமாக கீழே இறங்கி அங்கே நின்றுட்டு இருந்த கேஸ்பியனை ஓடி போய் அவ்வளோ கட்டி பிடிச்சிப்பாங்க. கேஸ்பியனும் அந்த பெண்மணியை அவ்வளோ டைட்டாக அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிச்சிப்பான். ஏன்னா இந்த பெண்மணி தான் கேஸ்பியனோட அந்த பழைய நர்ஸு. கேஸ்பியனை சின்ன வயசில் பார்த்து பார்த்து வளர்த்தாங்களே ஓல்டு நான்யா, பழைய நான்யாவோட கதைகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த நர்ஸ் தான் இவங்க. இதோட சாப்டர் 14 ஹவ் ஆல் வேர் வெரி பிஸி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சாப்டர் தாங்க இருக்குது. உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 15 அஸ்லான் மேக்ஸ் அ டோர் இந்த யாரில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.